ஏஞ்சல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 444 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 444 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா, நம்மளோட வாழ்க்கை பயணம் சிறப்பாக போயிட்டுருக்கோம். நீங்கள் ஏதாவது தூரமாக போகணும், ட்ராவல் பண்ணி போகணும்னு ஏதாவது ஒரு வேலை பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சு வரும். உங்களோட ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் சிறப்பாக ஆன் டைமுக்கு சேஃபாக போயிட்டு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுக்கறது 444 ஏஞ்சல் நம்பர். ஸோ 444 ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ரேக்கி லெவல் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் வாழ்க்கையில் பெரிய மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸை லைஃப்பில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். யாரெல்லாம் ரேக்கி கற்றுட்டு உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அவங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு ஏஞ்சலாக இருப்பீங்க. வாங்க நம்ம ஏப்ரல் 20ஆம் தேதி கிளாஸில் மீட் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் 3 days இருக்கும். யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாக இருக்கும். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு நீங்கள் என்ன காரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. யாராவது ஹெல்ப்பை கேட்டு பார்ப்பீங்க. வந்தால் செய்யறதுனா செய்யலைன்னா நானே பார்த்துக்கிறேன்ற ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்களோட காரியங்களை செஞ்சுக்குவீங்க. இந்த வாரம் உங்களோட தாட்ஸ் எல்லாம் பயங்கர தந்திரமான தாட்ஸாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் கூட இருக்கவங்க யாருனாலையும் நினைக்க முடியாது. உங்களோட பிளான்ஸு கூட இருக்கவங்க யாருனாலையும் புரிய வைக்கிறதுக்கே உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு தந்திரமான தாட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். அது நல்ல விஷயந்தான். உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நீங்கள் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவீங்க. உங்களோட இந்த வாரம் ஹெல்த் வைஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போகுது. ஏன்னா உங்களோட ஹார்ட் சக்ரா ரொம்ப கிளியராக இருக்குது. அதனால மைண்டை நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சுக்குவீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் பெட்டராக அமைஞ்சு வரும். நீங்கள் யார்ட்டையாவது பேச வேண்டான்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு டீட்டாச்மெண்ட்டுன்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கவலையெல்லாம் பட மாட்டீங்க. அப்படியே ஒரு ஈஸியான மோடில் போவீங்க. யார் கூடையாவது பேசணும், இவங்க நம்ம கூட இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை உங்களால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். உங்களால் பாசத்திலே அடுத்தவங்கள கட்டி போடக்கூடிய எனர்ஜி இந்த வாரம் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களோட வீட்டில் நல்ல செடிகள் க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயத்தை கொடுக்கும். வீட்டுக்குள்ளேயே பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல வச்சுக்க பாருங்கள். உங்களோட மைண்டையும் அது ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுக்குது. உங்களுக்கு பெண்கள்னால இந்த வாரம் சிறப்பான விஷயங்கள் ஏற்படும். ஒரு பெண்கள்னால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏற்படுறது, நீங்கள் ஏதாவது கேட்டு அவங்க உங்களுக்காக ஃபேவர் பண்ணுறது, இவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்னன்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ப்ரீதிங் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு, மூச்சு வாங்குறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தது, லங்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். உங்களோட ப்ரீதிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் மூச்சு பயிற்சிலாம் பண்ணுறீங்கன்னா உங்களை அறியாமலே நிறைய இருக்கிற உடம்பு பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ மூச்சு பயிற்சி பண்ணுறதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் இருக்க பிரச்சனைகள் முன்னாடி இருந்ததெல்லாம் கிளியர் ஆகி வரக்கூடிய டைம் பீரியடாக அது இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதிகமாக இந்த வீக் கொஞ்சம் தனிமையில் இருக்க மாதிரி இருக்கும். தனிமையிலனா லோன்லியாக ஃபீல் சொல்லலை, தனிமையில் நிறைய நேரம் நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமெல்லாம் உங்களோட விஷனை கிளியராக வச்சுக்கோங்க. ஒரு விஷன் போர்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவான ஒரு ஆக்டிவிட்டி அந்த டைமில் பண்ணுங்கள். தனியாக டைம் இருக்குது, ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் தூங்கலாம், இல்லை ஏதோ ஒன்று டைம் பாஸ் பண்ணலான்றதை விட உங்களோட விஷன் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க.
பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டைம் பீரியடில் சில இடத்துல ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கீங்க. யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூப்பிட்டா கூட நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களை கொஞ்சம் டவுன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உங்களோட விஷயனை கிளியராக வைங்க. தானாக அந்த சப்போர்ட்டில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு பாலைவனத்திலிருந்து ஒரு வளமான ஸ்பேஸ்க்கு போகக்கூடிய எனர்ஜி உங்கள் கையில் தான் இந்த டைமில் இருக்குது. இந்த வாரம் வந்து உங்களோட பார்ட்னருக்கு இல்லை ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க, நீங்கள் லவ் பண்ணுறவங்க, இவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராமிஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவீங்க. ஸோ நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறனாலேயே உங்கள் மேலே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ட்ரஸ்ட் இருக்கும். எப்போவுமே உங்களை விட்டு போயிடக்கூடாது, உங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை, லவ், பாண்டிங் அதெல்லாம் உங்கள் கூட ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் இல்லாத ஒரு ட்ரஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஏற்பட ஆரம்பிக்கும். எந்த ஒரு கணக்கெல்லாம் எழுதாமலே நீங்கள் வாய்க்கணக்காக சொல்கிறதையும் அவங்க ரொம்பவே நல்லா நம்புவாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் நம்புவீங்க. அந்த பாண்டிங்னாலேயே உங்களோட பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி ஏற்படுறதையும் உங்களால் ரொம்ப நல்லா பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தடையாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த தடை ஆக்சுவலாக நல்லதுக்கு தான் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போது கடல் இருக்குது, கடலுக்கு நடுவில் வந்து நிறைய கல் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் தான் நீங்கள் நிற்க முடியும். அந்த கடல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. போய் தொட்டு விளையாண்டு அந்த இடத்துல இருக்கிறது ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயந்தான். ஆனால் அந்த பாதுகாப்புக்கு தானே இந்த கல் இருக்குது. அதனால் உங்களோட லைஃப்பில் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். சில விஷயத்தை இப்போ தடைன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த தடை உங்களுக்கு நல்லதுக்கு தான். இது எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹாப்பியாக நம்ம என்ன பண்ணணுன்றது புரிய வர ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு பார்க்கலாம். இப்போது நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 444 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். உங்களோட டிஎன்ஏ ஹீலிங்கே இப்போ நடக்குது. டிஎன்ஏ ஹீலிங்னா ரொம்ப சின்ன வயசுலையாக இருக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியாக இருக்கலாம். உங்களோட எமோஷன்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது ஒரு கோவமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ட்ராமா நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணதாக இருக்கலாம். அது உங்களுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தது, இப்போது ரிலீஸ் ஆகுது. அதுதான் டிஎன்ஏ ஹீலிங். அது உங்களுக்கு நடக்குது. அந்த பேட்டர்ன் வந்து உங்ககிட்ட இருந்தே உருவாயிருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. உங்களோட பேரண்ட்ஸ்லேருந்து, உங்களோட நீங்கள் யார் கூட அதிகமாக இருந்தீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து, இல்லை சில டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்திருக்கலாம். அங்கேருந்து நீங்கள் இதை அட்ராக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தது. இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணுறீங்க. மைண்டு வந்து இப்போ ரொம்ப ஆக்டிவாக பாசிட்டிவான தாட்ஸ்குள்ளே கொண்டுட்டு போகிறீங்க. ஸோ இந்த ஹீலிங் வந்து மச் நீடடாக ரொம்ப வருஷமாக இருந்தது, இப்போ உங்களுக்கு நடக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த டிஎன்ஏ ஹீலிங்ன்றது வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இது ஆச்சு, நமக்கு ஹீல் ஆகணும், இதிலிருந்து சில பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றோம் அப்படின்னாலே வரக்கூடிய வாழ்க்கையை ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக, ஸ்வீட்டாக, ஒவ்வொரு வேலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த ஹீலிங் உங்ககிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும். அது இந்த வாரம் உங்களோட வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் தெரிய வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஜில் தண்ணி குடிக்கிறது, கூலிங்கான பதார்த்தம் சாப்பிட்றது, கூலிங்காக நிறைய ஜூஸஸ் குடிக்கிறது, இதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கிளைமேட் சேஞ்சஸ் உங்களுக்கு சில தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகள், சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும். ஸோ அதனால டெம்பரேச்சர் கண்ட்ரோலை பர்ஃபெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களோட குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பெண் தெய்வத்தை வழிபடுறீங்கன்னாலும் சரி, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்க போகுது. நீங்கள் எந்த வழிபாடு பண்ணீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, வீட்டில் பண்ணீங்கன்னாலும் சரி, இந்த வாரம் தாமரை மலரை யூஸ் பண்ணுங்கள். தாமரை மலர் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்க போகுது. நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் வால்பேப்பரில் இல்லை போஸ்டராக நீங்கள் தாமரை மலரை வந்து அடிக்கடி இந்த வாரம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் சேவர் வைக்கிறது ஈஸி தானே. அதை நல்ல அழகான தாமரை மலரை வைங்க. இது உங்களோட எமோஷன்ஸையும் ரொம்ப
பேலன்ஸ் பண்ணும். பண வரவில் எந்த தடங்களும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்குமே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்க விஷயங்களில் யாருமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க, உங்களை குறை சொல்கிறாங்க, அந்த மாதிரி மக்கள் இருக்காங்கன்னா தானாக நகர்ந்து விலகி போயிடுவாங்க. மேகம் விலகி போகிற மாதிரி யாருமே உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் அப்படியே நகர்ந்துருவாங்க, அங்கேயே இருக்க போகிறதில்ல. இதெல்லாம் இந்த தாமரை மலரோட வைப்ரேஷன் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.